ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்மைலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ரவா வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர், நம்ம ரவா எந்த அளவு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊறி வரட்டும். ரவா நல்லா நம்ம வறுத்துட்டு சேர்த்தோன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவா நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தயிரில் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 3 வேக வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க, ஸ்மூத்தாக இருக்க மாதிரி. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை 2 பார்ட்டாக பிரிச்சுருங்க. இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கனம் இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு இப்போ இது நீங்கள் ரவுண்ட் கட்டர் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு பாட்டிலோட கேப் வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் எடுத்துருங்க. திரும்பவும் அதை நம்ம இது போலவே நல்லா அழுத்தி விட்டுட்டு இது போலவே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மைலியோட கண்ணுக்காக சின்னதாக ஹோல் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரா இல்லைன்னா ஒரு பாட்டிலோட கேப் வச்சு இது போல் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்மைலி ஃபேஸ்க்காக ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்மைலிலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஆயிலில் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணிங்கன்னா, மயோனைஸ் இது கூடலாம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்மைலி தயாராகிடுச்சு. இதே போல் நல்லா 2 சைடு செவந்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.